World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம், வாழ்க நலமுடன். அம்மா ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து சிவசக்தி அம்மா, கோயம்புத்தூர். நம்ம ஆசிரமம் இருக்கிற இடம் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ப்ரெஸ் காலனி என்ற இடத்துல நம்ம ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. அம்மா சொப்னத்தில் இப்படி தான் கட்டடம் அமைக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அம்மா வழிகாட்டுதல் மூலமாக ஆலய பணி சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அங்கேருந்து தான் அம்மா வந்திருக்கேன். உங்களோட பேசலான்ட்டு. நிறைய பேர் தொழிலே அமையலம்மா, தொழில் அமையறதுக்கு என்ன செய்கிறது, தொழில் தடை வந்துட்டுருக்கு, அதையும் மீறினா நல்லா ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, அடுத்த நாள் பார்த்தா சுத்தமாக வர்றதில்ல, இதுக்காக நம்ம என்ன செய்யறது அப்படின்ற பல கேள்விகளோடு நம்ம இருப்போம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல தடைகள் இருந்தால் தடைகளை விளக்கணும். தடைகளை விளக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகரை முதல் தரிசனமாக பண்ணணும். இன்னொன்று, திருஷ்டிகள் இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த தடைகள் இருக்கும் இல்லையா, அதனால் வீட்டில் வாசப்படியில் வடக்கு முகம் பார்த்த மாதிரி சனிக்கிழமை காலையில் சனி ஓரையில் வேப்பெண்ணெய் விளக்கு வைக்க ஆரம்பிக்கணும். இது முதல் தடை விலக. பிறகு நம்ம இழுப்பெண்ணில் வீட்டில் விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கணும். இதுதான் தொழில் அப்படின்ட்டு தொழிலுக்காகவே ஒரு விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கணும். இது தொழில் விளக்கு இல்லையா. வேப்பெண்ணெய் தடை நீக்கிறதுக்கு உண்டான விளக்கு. விநாயகரை நம்ம காலையில் போயிட்டு விநாயகரை ஒரு 9 சுற்று சுற்றிட்டு விநாயகருக்கு வேண்டுதல். நம்ம ஒவ்வொரு இடத்துல வேண்டுதல் வைக்கும்போது முதல் நாள் மாத்திரம் தேங்காய் பழத்தோடு போயிட்டு நம்ம பூஜை கொடுக்கணும். விநாயகரை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகணுன்னா, விநாயகரை முடிச்சுட்டு ஆஞ்சநேயர்கிட்ட போகணும். விநாயகர் ஆஞ்சநேயர் முடிச்சுட்டு பைரவர்கிட்ட போகணும். விநாயகர் ஆஞ்சநேயர் பைரவர் முடிச்சுட்டு சனி பகவான்கிட்ட போகணும். இவங்க 4 பேரையும் முடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ இல்லை குல தெய்வமோ இல்லையா சூரிய பகவானையோ தரிசனம் பண்ணணும். இதை நம்ம காலையில் தான் செய்யணும். எப்பவுமே நம்ம வளர்ச்சிக்காக செய்யக்கூடியது ஏறு பொழுதுன்னுவாங்க. ஏறு பொழுதுன்றது மதியம் 1 மணிக்குள்ளே முடிக்கிறது. அப்போ காலையில் நேரத்தில் போய் முடிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்மா, நாங்கள் இத்தனை பேருக்கும் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, நாங்கள் இத்தனை பேர் ஆலயத்துக்கு எங்ககிட்ட வசதி கிடையாது போகிறதுக்கு அப்படின்னா, வெளியில் வச்சு இத்தனை பேருக்காகவும் ஒரு விளக்கு ஏற்றிடலாம். இது விநாயகர் விளக்கு, இது சனி பகவான் விளக்கு, இது ஆஞ்சநேயர் விளக்கு, இது பைரவர் விளக்குன்னு ஏற்றலாம். அப்போ விநாயகருக்கு தேங்காய் நில விளக்கு ஏற்றணும், ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயில் விளக்கு ஏற்றணும், சனி பகவானுக்கு இந்த நல்ல நில விளக்கு ஏற்றணும், சரிங்களா. பைரவருக்கு இழுப்பெண்ணில் விளக்கு ஏற்றணும். இந்த எண்ணெய்களால் நம்ம விளக்கேற்றி அனுதினமும் அதுக்கு கீழே, அந்த விளக்குக்கு கீழே என்னுடைய தொழில் நல்லபடியாக அமைஞ்சு நல்லா போயிட்டுருக்கு, நான் ஆனந்தமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயரு நீங்கள் உட்காந்து வைக்கணும். இந்த ஒவ்வொரு நாள் பூஜையிலையும் நம்ம முக்கியமாக வேண்டிக்க வேண்டியது, நம்ம கோத்திரத்தை நம்மளே சொல்லிக்கணும், நம்ம நட்சத்திரத்தை நம்மளே சொல்லிக்கணும், நம்ம ராசியை சொல்லிக்கணும். ஃபஸ்ட்டு கோத்திரம், அடுத்து நட்சத்திரம், அடுத்து ராசி, அடுத்து பேர், அடுத்து என்ன வேலை அமையணுமோ அந்த வேலைக்காகவும் இல்லை புது வேலை ஆரம்பிக்க போகிறோமோ அந்த வேலையை பேரை சொல்லி நம்ம பிரார்த்தனை வைக்கணும். இந்த மாதிரி நம்ம அனுதினமும் விளக்கேற்றி பிரார்த்தனையை வைக்கும்போது நல்ல மாற்றங்கள், தொழில் வளர்ச்சி நல்லா கிடைக்கும். வாசப்படியில் விளக்கேற்றுறதுனால என்ன நடக்கும், திருஷ்டி போகும். இப்போ தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க 2 நாள் தொழில் இருக்குது, 3ஆவது நாள் தொழில் இருக்க மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குது அப்படின்னும்போது எந்த நபர் பேரில் தொழில் ஆரம்பிக்கணுன்றமோ அவங்களுக்கு அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ வரும் காலங்களில் ஒரு சின்ன பூசணிக்காயோ இல்லையா ஊமத்தங்காயோலையோ, ஊமத்தங்காயால் திருஷ்டி எடுக்கலாம். இவங்களுக்கு திருஷ்டி எடுத்து இவங்களே ஊமத்தங்காயால் திருஷ்டி எடுத்துகிட்டு மூச்சதில் இப்படி திரும்பி பின்னாடி பக்கமாக போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று,
விநாயகர்கிட்ட சனிக்கிழமை காலையில் ராகு கேதுவோடு இருக்கும் இல்லையா, அந்த விநாயகர் அரச மரத்தடியில் தான் இருக்கும். அவங்களுக்கு பால் அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சி தட்டில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரியால், அதாவது சிகப்பு கலர் துணியில் எள்ளு வச்சு அதுக்கு கட்டிட்டு அந்த எள்ளு தீபம் அந்த சனிக்கிழமை நாளில் விநாயகர்கிட்ட போடணும். இதை போட்டிங்களன்னா தொழில் நல்லா நடக்கும், தொழில் அந்த அதிலே ஒரு ஆரத்தி காட்டிட்டு அதில் போடணும். அப்படி நீங்கள் போட்டுட்டு வரும்போது தொடர்ந்து அமையாத தொழிலும் அமையும். நம்மளுக்கு அமைஞ்ச தொழில் நல்லா நடக்காமல் இருக்கிறது நல்லா நடக்கும். தொழிலுக்காக வேண்டி புளி சாதம் தானம் கொடுத்துட்டு வரணும். புளியோதரையோ இல்லை புளி சாதம் வீட்டிலே செஞ்சு கொடுக்குறதோ இதை தானம் கொடுத்துட்டு கொடை தானமாக கொடுக்கணும். இந்த கொடையும் புளி சாதமும் நம்ம தானமாக கொடுத்துட்டு வர நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அப்போது அந்த தொழில் அமையும், வியாபார விருத்தி ஆகும். குடும்பத்தில் இருக்கிற மன சஞ்சலங்கள் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு கோடி கோடி லாபம், கோடி கோடி ஆனந்தத்தோடு வாழ வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன்.